என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. என்ன காக்ரோச்னு சொல்றாங்க. ஒரு சிஜிஐயா இந்த வேர்டை சொல்லியிருக்கவே கூடாது. அந்த 20 மில்லியனை நான் பேசி ஃப்ரீக் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு நேர் எதிராக நிற்கும். ஆனால் ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப் ஃப்ரண்ட்ல வந்து நம்ம என்டையரா ஜென்சி தான் இதை பண்ணாங்கன்னு இல்லை. என்ன நேபாளில் நடக்குது, பங்களாதேஷ் நடக்குது. அப்ப நம்மளும் நம்ம விஷயத்த சொல்லலாமா? நான் படிச்சதுக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கும் பணம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் என் வாழ்வாதாரம் மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் நானா? இந்த கேள்விதான் இந்த ஜனதா பார்ட்டியோட ஃப்ரஸ்ட்ரேஷன். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக சர்வதேச அரசியல் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு தொடர்பான பகுப்பாய்வாளர் திரு சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவா. சிவா, இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான டாபிக் அப்படிங்கிறது, ஒரு 5 நாட்களாகவே இந்தியாவில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய இந்த சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லக்கூடிய கரப்பாம்பூச்சி மக்கள் கட்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியமான விஷயமா மாறிடுச்சு. அந்த கட்சி சமூக வலைதளங்களில் காங்கிரஸ், பாஜக போன்ற தேசிய கட்சிகளை தாண்டி மிகப்பெரிய ஃபாலோவர்ஸை வந்து பெற்றிருக்கு. ஸோ வந்து இதோட சீரியஸ் தன்மை உணர்ந்து உடனே வந்து மத்திய அரசு அதை பேன் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பேன் பண்ணுறாங்க, ஒரு முக்கியமான விஷயமா மாறுது. உண்மையில் இந்த பார்ட்டி எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, ஏன் அதை பார்த்து மத்திய அரசு பயப்படணும்? 2 தேசிய கட்சிக்கும் எதிராக ஒரு நம்பர் ஒன்று காட்டுறாங்க சோஷியல் மீடியாவில். அப்போ இது என்ன காட்டுதுன்னா, 2 பேர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகே, இல்லை ஆளுங்கட்சிக்கு மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா பாரதிய ஜனதா பார்ட்டி மாதிரி தான் அந்த ஜனதா பார்ட்டியோட நம்பர் சிம்பிளாக தான் வருது. அப்போ இதுலேருந்து எந்த ஒன்றா வேர்ல்டு பூராவே ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல. இப்போ நான் படித்ததுக்கு ஏற்ற வேலை இல்லை, வேலை சூழ்நிலையை எதெல்லாம் நம்பி நான் படித்தனோ அது இன்னைக்கு உண்மையிலே இல்லை, வருதுன்னு சொல்கிறாங்க. நிறைய சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த ப்ராமிஸ் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. இன்னொன்று, தனிமைப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே சோஷியல் மீடியாவில். எல்லாமே உலகத்துலேயே எல்லாரும் தனிமைப்படுத்திகிட்டே இருக்காங்க. அப்போ எங்கள் எல்லாத்துக்கும் சேரணும்னு எண்ணம் இருக்குது, இடமும் இல்லை, வேலையும் இல்லை, படிப்புக்கான ப்ராமிஸ் இல்லை, ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அப்போ யாரோ ஒருத்தர் என்னை காக்ரோச்னு சொல்கிறாங்க. எதுக்கு காக்ரோச்னா, அது வந்து ஒரு சிஸ்டமோட உடஞ்சி ஒரு குப்பையில் தானே இருக்கும். அப்போ இந்த இடமே உடஞ்சி போச்சுன்னா அப்போ நாங்கள் ஏந்திரிக்கிற இடத்துக்கு இதுதான் அதுக்கான இடம். அப்போ எங்களோட எதிர்ப்பை காமிக்கிறதுக்கு இந்த சிஸ்டம் எல்லாம் உடஞ்சிச்சு, எங்கள் நம்பிக்கையெல்லாம் ஏமாந்துருச்சுன்னா அதை எப்படி நாங்கள் வெளிக்காட்டணுங்கிறதுக்கு ஒரு 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 சிம்பாலிக்காக காக்ரோச் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து ஆமாம் நான் காக்ரோச் தான், ஆனால் அந்த காக்ரோச் உருவானது காரணம் உங்களோட சிஸ்டம் தான் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு தான் இது. இது எங்க இருந்த ஒரு சிஜே பேசின அந்த வார்த்தையில அந்த காக்ரோச்சுங்கிற விஷயம் ஆரம்பிக்குதா? அவரு கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுத்தாரு. பட் ஆனால் அந்த இடத்துல இருந்து ஒரு சிஜிஐயா இந்த வேர்டை சொல்லியிருக்கவே கூடாது. அவர் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன காமிச்சார்னா, இந்த படிக்காம இல்லைனா படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கவங்க எல்லாம் இந்த ஆர்டிஐ போட்டு ஆக்டிவிஸ்ட் ஆயிடுறானுங்க, இல்லை மீடியாவில் சோஷியல் மீடியாவில் உட்காந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பேரசைட், ஒட்டுணி, இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி மாதிரி வந்து ஒரு பிரச்சனை உள்ள வேலை செய்கிறாங்க. இது வந்து ஏன் நேரடியாக அது பாதிக்குதுன்னா, வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கும் நான் படித்ததுக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கும் பணம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் என் வாழ்வாதாரம் மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் நானா நீயா? இந்த கேள்வி தான் இந்த ஜனதா பார்ட்டியோட ஃப்ரஸ்ட்ரேஷன். இது என்ன ஆகும், எதுக்காக இது, அதெல்லாம் அடுத்தது. ஆனால் மைண்டில் என்ன வருது, ஒருத்தனுக்கும் எனக்கு என்ன தோணும், நான் எல்லாத்தையும் நான் சரியாக தானே பண்ணேன், ஆனால் எனக்கு நான் எதை சரியாக பண்ணியும் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னா இது எல்லாத்தையும் நான் எந்தனே ஏற்றுக்கிட்டே இருக்கணுமா? ஏன் நான் உங்கள் மேலே திருப்பக்கூடாதா? அந்த உங்கள் மேலே திருப்பக்கூடாதாங்கிறது தான் இந்த பார்ட்டியோட ப்ரொஜெக்ஷன். இது ஒரு வாய்ப்பு தேடிட்டு இருந்துச்சா? இப்படி ஒரு விஷயத்த வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்காக சிஜே வந்து தவறாக ஒரு வார்த்தை விட்டாரு அப்படின்றத ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு டக்குன்னு அதை தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருச்சா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை நம்ம ஒன்லி அதான் அப்படின்னு எடுத்துட முடியாது. இதுக்கு பின்னாடி பாலிடிக்ஸும் இருக்கு. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அபிஜித்துங்கிறவர் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு கூட இருந்தவர் தான். அவரே பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்திருக்காரு. இப்போ அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. சிசோடியா ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு மூமெண்ட் தான் நம்ம அண்ணா சார் மூமெண்ட்டு இதாக நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும், அதை மைனஸ் பண்ணிட்டு பார்த்துடக்கூடாது. ஆனால் உண்மையிலேருந்து தான் இது வருது. இப்போ 20 மில்லியன் பீப்புளெலாம் அவங்க ஒன்றும் காசு கொடுத்து சேர்க்கல, எல்லாத்தோட ஃப்ரஸ்ட்ரேஷன் அதான். அப்போ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனோட வெளிப்பாடு தான். அதனால எனக்கு இதுக்கு மீறி நம்ம இன்னும் ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே,
இப்போ இந்த ஒரு விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கும்போது இன்னொரு கேள்வி இருக்குது. அதாவது இப்போ உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரியான ஒரு பேட்டர்ன் போயிட்டுருக்கு. அதாவது வந்து இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, படித்தவங்களுக்கான வந்து ஒரு படிக்கிறது சவாலாக இருக்குது. அப்படியே படித்து முடித்தாலுமே ஃபியூச்சர் கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சிக்கல். ஸோ இப்போ இன்னைக்கு இருக்க விஷயம் வந்து உலகமே மிகப்பெரிய அளவில் வந்து சோஷியல் மீடியாவும் டெக் நோக்கி தான் நகர்ந்துட்டுருக்கு நம்ம பார்க்குறோம். எல்லாருக்கும் ஸ்மார்ட் ஃபோனு, இன்டர்நெட் வசதி எல்லாருக்குமே கிடைக்குது. அப்புறம் வந்து நிறைய இப்போ ஏஐ யூசேஜ், நிறைய சோஷியல் மீடியாவில் பல தளங்கள் இருக்குது. எல்லாருமே பல தளங்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா அது ஒரு முக்கியமான ஒரு மீடியமாக மாறிட்டு இருக்கு. அந்த வலைத்தளங்கள், சமூக வலைத்தளங்கிறது அதன் மூலமாக ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க முடியும், ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இடையில பங்களாதேஷில் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டுச்சு, நேபாளில் ஒரு விஷயம், கீழே இலங்கையில் ஒரு விஷயம், அதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ வந்து இது வந்து இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இந்த மாதிரியான ஒரு விஷயம் வெடிக்குது, ஒரு விஷயம் வருது அப்படின்னா அண்டை மாநிலங்களில், அண்டை நாடுகளில் இந்த மாதிரியான பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். இதனால் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு நம்ம பார்க்குறோம். இந்தியாவில் அது ஜஸ்ட் ஒரு மாதிரி ஒரு பேரளவில் ஒரு டேக் மாதிரி உருவாச்சு, அது ஒரு ஃபன் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அது ஃபன் முழுக்க ஃபன் தானா, இல்லை அது சீரியஸ் தன்மை அதை அணுக வேண்டியது இருக்கா? இல்லை, இது நம்ம சீரியஸாக தான் பார்க்கணும். ஏன்னா என்னோட இதில் பார்வை என்னன்னா, இந்த 20 மில்லியன் பீப்புள் ஃபாலோ பண்ணுறான்னு சொல்கிறாங்கல்ல, இவங்களை யார் எக்ஸ்பிளைட் பண்ண போகிறா? இப்போ இதுதானே. இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள், இப்போ அவங்க ஒரு 5 வச்சுருக்காங்கல்ல, அதாவது எம்எல்ஏஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து இன்னொரு பார்ட்டியில் கட்சி தாவல் பண்ணீங்கன்னா 20 வருஷத்துக்கு நீங்கள் வேறு எந்த பார்ட்டியும் ஜாயின் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து இந்த மாதிரி ஒரு ஓட்டு அழைச்சா கூட தேசிய பாதுகாப்பில் அரெஸ்ட் பண்ணணும், 50% விமனுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும், அப்புறம் ஜட்ஜஸ்லாம் வந்து ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு, இதெல்லாம் வந்து ஒரு 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 கட்டமாக இருக்குல்ல. இப்போ இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த இடத்துக்கு வருது? ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி இவங்களும் பேசவே இல்லைன்னு வருது. யாருக்காக இந்த பார்ட்டின்னு சொல்ல போனால் லேசியாக இருக்கணும், ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்காங்க, அன்எம்ப்ளாய்டாக இருப்பாங்க, எப்பயுமே ஆன்லைனில் இருப்பாங்கன்னு. அப்போ ஒரு பல்வேறு விதத்தில் உடஞ்சே இருக்கவங்க எல்லாருக்கான ஒரு காமன் எனிமி தான் அப்படின்னு கட்டமைச்சு அதில் காக்ரோச்னு ஐடென்டிட்டி கொடுக்கறதுனால இது இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே இதை நம்ம நிறைய, ஆனால் இதுக்கு மீறி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னு தான் எனக்கு யோசிச்சுட்டே இருக்கேன் நான். இல்லை, இப்போ என்னன்னா, இப்போ நான் அதான் கேட்க விரும்புகிறேன். இப்போ எப்படின்னா, இது வந்து ஒரு ஃபன் மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. இது ஆரம்பிக்கிறதுக்கு சிஜே தான வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ண உடனே வந்து அதை நோக்கி ஒரு வடிவம் பெறுது. இப்போதைக்கு சமூக வலைத்தளத்தில் மட்டும் தான் வடிவம் பெறுது, களத்துக்கு எதுவும் வந்த மாதிரி எதுவும் இல்லை. இது ஒரு பெரிய மேஜர் பிரச்சனையாக இருக்கா அப்படின்ற கேள்வி. ஒரு பெரிய மேஜர் பிரச்சனையாக இந்த பிரச்சனையை எப்படி வந்து ஆளுங்கட்சியும் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, எதிர்கட்சியும் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் நம்ம அண்டை நாடுகளையும் நம்ம பார்க்குறோம். பல நம்ம ஏற்கனவே சொன்னோம், நேபாள், இலங்கையிலேருந்து எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். இது எப்படி வந்து ஒரு காமன் ப்ராப்ளமாக இது எப்படி மாறி இருக்கு? இல்லை, குளோபல் ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்பயுமே இருந்தது தான். இதுக்கு அவங்களுக்கு முதல் முறையாக தனக்கே தெரியுது எனக்கு ஒரு பவர் இருக்குன்னு. இதுதான் வந்து இந்த ஜென்சி அப்படிங்கிற ஒரு ஜென்ரேஷனுக்கு ஒரு பேர். மற்ற எல்லா ஜெனரேஷனை விட இந்த ஜென்சிங்கிற டேர்ம் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும். இவங்களுக்கு நேரடியா போராட்டத்தை காமிக்கவே இல்லை. இப்ப நம்மளே பார்த்ததில்ல. இப்ப நம்மலாம் எங்க அப்பா ஸ்டூடெண்டா இருக்கும்போது மேபி அவர் வந்து அந்த 1967 போராட்டத்தெல்லாம் பார்த்துருப்பாரு. நம்ம பார்த்ததில்ல. நமக்கு அப்புறம் வரவங்களுக்கும் அதே தான். 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க இன்டர்நெட்ல தான் முதல் முறையா எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு என்னால சொல்ல முடியும்னு நம்புறாங்க. அந்த நம்பர் இடத்த ஒரே நேரத்தில் தானே எல்லாருக்கும் சோஷியல் மீடியா வந்துச்சு. இப்போ மற்ற டெக்னாலஜி எல்லாம், இப்போ நமக்கு ஒரு கார் வருது அப்படின்னா, அமெரிக்காவில் ஒரு கார் இருக்குன்னா அந்த கார் இங்கே வரதுக்கு ஒரு 30 வருஷம் ஆயிருக்கும், இல்லை 20 வருஷம் ஆயிருக்கும். ஆனால் என்னைக்கு இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் வந்துச்சோ, அமெரிக்காவில் லான்ச் ஆனால் இன்னைக்கு நான் உடனே அப்டேட் பண்ணிப்பேன். அப்போ எனக்கு இருக்குது இல்லை, அப்போ எனக்கு பார்க்க தெரியுது என்ன அமெரிக்காவில் வந்து ஒரு போராட்டம் நடக்குது, என்ன நேபாளில் நடக்குது, பங்களாதேஷ் நடக்குது. அப்போ நம்மளும் நம்ம விஷயத்த சொல்லலாமா? எனக்கும் பிரச்சனை இருக்குது, எனக்கும் வலிக்குதுன்னு அதை நான் சொல்கிறேன். இப்போ யாராவது ஒருத்தர் அதை முன்னெடுக்கும் போது டக்குன்னு வந்து ஒட்டுமொத்தமாக எனக்கும் இதுதான் அந்த 20 மில்லியன். இந்த 20 மில்லியன் எனக்கும்னு சொன்னதை பிஜேபியும் காங்கிரஸும் இல்லை மற்ற எல்லா பார்ட்டிஸும் கவனித்து கரெக்டு தான், இதை நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்குது, அதை எடுத்துக்கணும்னு நினைப்பாங்களா? இல்லை இவங்கெல்லாம் இப்படி தான், அவங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள்லாம் இருக்குது, சும்மா ஒரு நாளுக்கு இன்டர்நெட்டில் வீட்டில் உட்காந்து பண்ணுறாங்க, ஆனால் நாளைக்கு இந்த இவங்களோட வழியெல்லாம் நம்ம எடுத்துக்கணுமா வேணாமான்னு யார் இதை அக்கறையோடு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல். இல்லைன்னா இது இதே மாதிரி ஃபிசில் அவுட் ஆகிடும். இப்போ காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி சசிதரூர் சொல்லியிருக்கிறாரு, இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, இது ஒரு வேக்கப் காலாக வந்து காங்கிரஸ் எடுத்துக்கணும் அதை நம்ம அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவர் ஒரு ஒரு ஆலோசனை மாதிரி தான், சொந்த கட்சிக்கு ஒரு ஆலோசனை மாதிரி சொல்கிறாரு, சமூக வலைத்தளத்தை ஒரு பதிவு போடுறாரு. எப்படி நம்ம அதை பார்க்கலாம்? காங்கிரஸ் எதிர்கட்சிகள் இதை பிரதம அவங்க இதை எப்படி பார்க்குறாங்க? அவங்க இடத்துல இருக்காங்க, அதனால அவங்களுக்கு இது இப்போ நான் சொன்னது மாதிரி அவங்க அதை யூஸ் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க.
அந்த 20 மில்லியனை நான் பேசி எனக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அந்த கோவத்தை வந்து பிஜேபி பக்கம் திருப்பி இல்லாமன்னு அவங்க பார்க்குறாங்க. பிஜேபி என்ன பண்ணணும், பிஜேபி இப்போ பவரில் இல்லைன்னா அவங்களும் என்ன சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் உங்களால் வந்த பிரச்சனை தான், ஆயில் விலை, இப்போ பெட்ரோல் விலை ஏறி போச்சு, கேஸ் விலை ஏறி போச்சு, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு, அதே மாதிரி இந்த கோவிட் மாதிரி சுச்சுவேஷன்லாம் வருது அப்படின்னா கோவத்தை யார் பக்கம் யார் திருப்புறாங்கிறது. அந்த 20 மில்லியனை வச்சு இப்போ 2 பேரும் ஃபுட்பால் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. யாருக்கு அது, யார் பக்கம் திருப்புறது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. சரி, இப்போ நம்ம இது அப்படியே நம்ம நிறைய தமிழ்நாட்டில் பொருத்தி பார்ப்போம். தமிழ்நாட்டில் இந்த 26 ஒரு பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒரு நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. இவர் இந்த இடத்துக்கு சேர்ந்ததுக்கான காரணம், அதாவது சிஎம் ஆனதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்த பின்னணியில் என்ன அப்படின்னு நடந்தது அப்படின்னு பார்த்தா, அதுவும் மிகப்பெரிய ஒரு சோஷியல் ப்ரொபகண்டா ஒர்க் வந்து பெரிய நடந்திருக்கு. அதுலேயும் வந்து ஜென்சி கிட்ஸாக வந்து அதிகமாக ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். அதாவது நேபாள், இலங்கையில் வந்து பெரிய மாற்றமே நடந்துச்சு, புரட்சி நடுவே மாற்றமே நடந்துச்சு. இங்கே எலெக்ஷன் மூலமாக அந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தினது இவங்க தான் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்கிறாங்க. இப்போ இதையும் நம்ம அதோட தான் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி சிஜேபிக்கு என்ன பிரச்சனை, அதாவது காங்கிரஸ் ஜனதா பார்ட்டிக்கு என்ன பிரச்சனை, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, தங்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படி ஒரு விஷயம் உருவாகுது. அது பின்னாடி ஒரு சீரியஸான காரணம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இந்த டிவிகேன்ற கட்சி ஷார்ட் பீரியடில் டிஎம்கே, ஏடிஎம்கே போன்ற கட்சிகள், ஆண்ட கட்சியெல்லாம் கீழே தள்ளிட்டு அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, அப்போ அதுலேயும் சீரியஸான பிரச்சனைகள்லாம், ஃபியூச்சர் சார்ந்த பிரச்சனை அதுலேயும் ஒழிஞ்சிருக்கு. அது எப்படி பார்க்கலாம்? அதில் பாதி இருக்கு, மீதி பாதி நம்ம திமுக, அதிமுக இந்த மாதிரி கட்சிகளோட லாங்குவேஜ் இருக்குல்ல, இது வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு புரியவே புரியாது. ஏன்னா புரியவும் தேவையில்லைன்றேன். ஏன்னா 67லேருந்து அவங்க ஃபாலோ பண்ணி ஃபெடரலிசம்னா என்ன, ஸ்டேட் அட்டானமினா என்னங்கிறதுல என் லைஃபுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அதை எனக்கு பார்க்கும்போது அதை நான் வெளிப்படையாக எனக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷமா இல்லை, திருப்தியாக இல்லை. அப்போ பாலிடிக்ஸ்குள்ளே நான் வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா எனக்கு எதுவும் தெரியல, இல்லைனா வந்து உனக்கு வந்து மொழி கொள்கைன்னா என்னன்னு தெரியல, இல்லை மாநில சுய அடையாளம்னா என்னன்னு தெரியல, சமூக நீதினே தெரிலன்னா எனக்கு தெரில. ஆனால் எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு புரியும். ஆனால் நீங்கள் அதை புரியலன்னு சொல்லி விளக்குறீங்களா, இல்லை என்னை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண விடுறீங்களா? விஜய் என்ன பண்ணாரு, பாலிடிக்ஸை ரொம்பலாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. சேஞ்ச் வேணும், நமக்கு ஒரு புது மாற்றம் வேணும், இந்த லாங்குவேஜ் மாறணும், இந்த வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, இந்த பழைய இலக்கிய தமிழ், அதெல்லாம் வேண்டாம். எனக்கு தமிழில் வருதா, தமிழில் பேசுகிறேன், நல்ல இங்கிலீஷ் வேர்டு வருதா, வருது. ஆனால் எனக்கு வந்து ஒரு நல்ல நோக்கம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நடக்குது நடத்தல, எப்படி பண்ணுறாரு அதெல்லாம் அப்புறம். இதை நான் சொல்லும்போது எல்லாருக்கும் பாலிடிக்ஸ்குள்ளே வரணும் அப்படின்னு இருக்கிற ஒரு ஈஸியாக இருக்குதுல்ல, அந்த ஈஸ் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், பவர், இதை புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இதை புரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் எனக்கு இந்த லாங்குவேஜ் வேண்டாம். இதோட ரிஃப்ளெக்ஷன் 50% இருக்குது. ஸோ அதனால நம்ம என்டையராக ஜென்சி தான் இதை பண்ணாங்கன்னு இல்லை, எல்லா மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதனால ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப் இல்லை, ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப் ஃப்ரண்ட்ல வந்து நின்றுச்சு, எனக்கு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் வேணும். ஏன்னா நான் இன்ஸ்டாகிராம்லையும் சோஷியல் மீடியாலையும் உலகத்தில் இருக்கிற நிறைய வளர்ச்சியை பார்க்குறேன், ஆனால் அந்த வளர்ச்சி இங்கே வர மாட்டேங்குது. இதுக்கு காரணம் உண்மையிலே வயசானவங்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு இது புரியாததுனாலையும் இது நடக்கலையோ. நம்ம வேணா சின்ன ஒரு யூத் குரூப் கிட்ட கொடுத்தா நம்மளோட பிரச்சனை இவங்களாவது புரிஞ்சுப்பாங்களோங்கிற ஒரு வெளிப்பாடாக கூட இருக்கலாம். ஸோ அது என்னோட பார்வை. இப்போ என்னோட ஃபைனல் கொஸ்டின் என்ன, இப்போ வந்து இப்போ நம்ம ஏற்கனவே இது வந்து இந்தியாவில் சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனை நம்ம பார்க்குறோம். இந்தியாவும் இந்தியா சுற்றிக்கூடிய நாடுகள் தமிழ்நாட்டில் எப்படி நடந்துச்சுங்கிற பார்க்குறோம். உலக அளவில் இந்த பிரச்சனை எப்படி இருக்குது? இது வந்து இந்த கவுண்டர் கல்ச்சர் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இது எப்படின்னா ஒரு ஹியூமரை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதை 1960s யூஎஸ்ல பண்ணாங்க. ஸோ இது எப்படின்னா வந்து இந்த ஃப்ரீக் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அது எப்படின்னா ஒரு கோமாளிகளை வச்சு ஒரு மூவ்மெண்ட் மாதிரி ஒன்று பண்ணுறது, இல்லைனா ஒரு ஜோக்கை வச்சு பண்ணுறது, இல்லைனா ஒரு சீரியஸான ஒரு காமெடி ஏதோ இந்த மாதிரி எடுத்து 1960s இந்த கல்ச்சர் ஆரம்பிச்சது. இது எல்லாமே எப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு நேர் எதிராக நிற்கும், ஆனால் அது நகைச்சுவை மூலமாகவும் ஒரு கிண்டல் மூலமாகவும் ஆரம்பிக்கும். ஆனால் அது பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் மாறிச்சு 1960s. இதே மாதிரி 2000லையும் டிஜிட்டல் இது ஆரம்பிச்சதுல, அப்போ ஸ்வீடனில் இதே மாதிரி ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சது. அந்த மூவ்மெண்ட்டும் இதே மாதிரி தான் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா, எனக்கு வந்து டிஜிட்டலாக ப்ரைவசி, எனக்கு அந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் வேணும்னு ஃபுல்லாக இன்டர்நெட் பேஸ்டான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. எனக்கு இண்டிவிஜுவல் ரைட்ஸ் வேணும் இந்த இடத்துல. ஸோ இது உலகத்தில் நடந்ததுன்னு பார்த்தா யூஎஸ்லேயும் ஸ்வீடன்லேயும் தான் பெரிய பாப்புலர் மூவ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால இது ஒன்றும் புதுசு கிடையாது. அந்த ட்ரெண்டை இவங்க எடுத்திருக்காங்க. மேபி இப்போ அவரே அமெரிக்காவில் தான் இருக்காரு. ஸோ அது அவர் படிக்கிறது பப்ளிக் ரிலேஷன்ஸ் தான். ஸோ மேபி இதை அவருக்கு புரிஞ்சிருக்கலாம், அதனால கூட இதை ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த குறிப்பாக இந்த சிஜேபி இந்த வலைத்தளத்தை உருவாக்கின அவர் வந்து அபிஜித் வந்து அவர் வந்து பயப்படுறாரு, அவர் ஃபேமிலி பயப்படுறாங்க, இந்தியாவுக்கு வந்து நாங்கள் வந்து கைது செய்யப்பட்டுரும் அப்படின்னு மாதிரி பயப்படுறாங்க. அது அதை நோக்கி சீரியஸாக நகரமா ஜஸ்ட் இது அவ்வளோதான் அப்படின்னு மாதிரி பார்ப்பாங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை இது அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. ஓகே, இது வந்து ஏன்னா இப்போ அவங்களால கண்ட்ரோல் பண்ணுற இடத்துலாம் இருக்குது. அவங்க சொல்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய நாளைக்கு அடித்து உடச்சிருவோன்னு சொல்லலை. அவங்க ஒரு எங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க,
அதை நாங்க வந்து காட்டுறோம். நாங்க எப்படி இதை பாக்குறோம், இதை வந்து இவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த 5 பாயிண்ட் சொல்றாருல, அந்த 5 பாயிண்ட்டையும் வந்து பிஜேபியோ காங்கிரஸோ எடுத்துக்கிச்சுன்னா முடிஞ்சிச்சுல. அப்போ நீங்க இந்த 5 தானே வச்சீங்க, 5 நாங்க எடுத்துட்டோம்னா எடுத்துட்டாங்கன்னா ஓகே, அது எடுக்கிறது சிக்கல் இருக்காது உங்களுக்கு? ஆளும் தரப்புக்கு சிக்கல் கண்டிப்பா இருக்கும், ஆப்போசிஷனுக்கு இருக்காது இல்ல. ஏன்னா நாங்க வரல, வரப்போ என்ன வேணா சொல்லிக்கலாம்ல. ஓகே ஓகே. அடுத்த கட்டமாக அந்த விஷயங்கள் எதை நோக்கி நகர்றதுன்னு பொறுத்து பார்க்கலாம். நன்றி.